Hi viewers, welcome back to our YouTube channel. இந்த வீடியோல வேல்டெக் யூனிவர்சிட்டியோட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். இந்த யூனிவர்சிட்டி எங்க லொகேட் ஆயிருக்குது and இந்த யூனிவர்சிட்டிக்குள்ள என்னென்ன காலேजेस and ஸ்கூல்ஸ் இருக்குது, கோர்சஸ் என்னென்ன இருக்குது, ஃபெசிலிட்டிஸ், பிளேஸ்மெண்ட்ஸ் பத்தி டீடைலா பார்க்கலாங்க இந்த வீடியோல. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க 12th படிச்சு எந்த காலேஜ்ல படிக்கலாம், என்ன கோர்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனா இருக்கீங்களா? உடனே ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு ஃப்ரீ கைடன்ஸ் தரேங்க. அண்ட் இந்த மாதிரி எஜுகேஷனல் ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு வேணுமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த யூனிவர்சிட்டி ஆல்ரெடி சென்னையில் 100 ஏக்கர்ஸில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க. 1997 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு டீப்டு பிரைவேட் யூனிவர்சிட்டிங்க. இந்த யூனிவர்சிட்டிக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேஷன், ஸோ ஏஐசிட்டியோட அப்ரூவ்டு இருக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, NBA, NAC A++ அண்ட் நிர்ஃபோர்ட் அக்ரிடேஷனும் இந்த யூனிவர்சிட்டிக்கு இருக்குதுங்க. இந்த யூனிவர்சிட்டியில் நிறைய காலேஜஸ் இருக்குதுங்க. இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், லா, போஸ்ட் கிராஜுவேட்னு நிறைய காலேஜஸ் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, ஸ்கூல்ஸும் அவைலபிளாக இருக்குது. கம்ப்யூட்டிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ், மேனேஜ்மெண்ட், மீடியா அண்ட் டெக்னாலஜின்னு நிறைய ஸ்கூல்ஸும் அவைலபிளாக இருக்குதுங்க. அடுத்தது என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த யூனிவர்சிட்டியில் யூஜியில் பி அண்ட் பிடெக் இந்த கோர்சஸ் எல்லாமே டாப் லெவல் தாங்க. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னு புது கோர்சஸ் என்னென்ன இருக்குதோ எல்லாமே இந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குதுங்க. அடுத்தது ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபெசிலிட்டிஸில் ஜிம்முக்குன்னே ஒரு தனி ஒரு ஃப்ளோரே இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஜிம்மோட ஃபெசிலிட்டிஸ் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குதுங்க. ஆடிட்டோரியமும் அப்படியே தான். ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன், இன்டர்நெட், கேன்டீன், ஏசி கிளாஸ் ரூம், மெடிக்கல் சப்போர்ட், ஹெல்த் கேர், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, கேஃப்டீரியா, வைஃபை, லைப்ரரி, கம்ப்யூட்டர் லேப்னு சொல்லிக்கிட்டே போகலாங்க. அந்த அளவுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுங்க. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்ல எல்லாம் ஹைடெக்கில் இருக்குதுங்க இந்த யூனிவர்சிட்டியில். இந்த ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்ல இருந்து எஜுகேஷன் எல்லாமே டாப் லெவலுங்க இந்த யூனிவர்சிட்டியில். அடுத்தது பிளேஸ்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த யூனிவர்சிட்டியில் பிளேஸ்மெண்ட்டில் லாஸ்ட் இயரில் 2093 பேர் பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க. இதில் பேர் ஆனம்க்கு மட்டும் 7 லேக்ல இருந்து 45 லேக் வரைக்கும் லாஸ்ட் இயரில் சேலரி வாங்குறதா சொல்கிறாங்க. அடுத்தது 100% இந்த யூனிவர்சிட்டியில் பிளேஸ்மெண்ட் அவைலபிளாக இருக்குதுங்க. இந்த யூனிவர்சிட்டியில் டாப் ரெக்ரூட்டர்ஸ் எந்தெந்த கம்பெனி ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி அடுத்தது பார்க்கலாம். விப்ரோ, அமேசான், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல்னு நிறைய டாப் கம்பெனிஸ் இந்த யூனிவர்சிட்டிக்கு பிளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, 71 கோர் இன்ஜினியரிங் கம்பெனிஸும் இந்த யூனிவர்சிட்டியில் பிளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணுமா, அண்ட் தமிழ்நாட்டில் இருக்கிற ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனில் உங்களுக்கு அட்மிஷன் வேணுனாலும் அண்ட் அந்த காலேஜை பற்றின டீட்டெயில்ஸ் வேணுனாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.